Hi, hello, welcome back to our channel Working Mom Sita. இன்னைக்கு நம்ம ஒரு saree arrangement video தான் பார்க்க போறோம். அதாவது என்னோட cotton sareesலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். saree எல்லாம் நான் வந்து கொஞ்சம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஸ்டோரேஜ் பேக் வாங்கி பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டோரேஜ் பேக் வந்து கோட் நம்பர் ரிவ்யூ கொஞ்சம் அது வந்து பார்ட் 1ல இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்ட் 4 வந்துருச்சு. ஒர்க் saree, பட்டு saree அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து காட்டன் saree நான் இன்னும் வீடியோ போடல. அதுக்காக தான் இந்த வீடியோ. காட்டன் saree எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து கொஞ்சம் காட்டன் sarees வச்சிருக்கேன். இப்போ வெயில் காலம் முடிய போகுது, வெயில் காலம் முடிய போகுது, மழை காலமும் குளிர்காலமும் வரப்போறனால காட்டன் sareesலாம் நான் வந்து கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணி வைக்க போறேன். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இது வந்து ஒரு பியூர் காட்டன் ஷோரூம்ல எடுத்த சாரி. இது மாதிரி 2 கலர் எடுத்திருந்தேன். மெரூன், இது வந்து வெந்தய கலர். பியூர் காட்டன் சாரி. இது கஞ்சி போட்டு ரெடியா இருக்கு. 2 பேக்ல போட போறேன். கஞ்சி போட்டது தனியா, போடாதது தனியா. இது பெரிய பேக், நான் இதுல இப்ப போடல. சின்ன பேக் இருக்கு. இந்த சின்ன பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் கஞ்சி போட்டதெல்லாம் தனியா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிக்க போறேன். இது வந்து கஞ்சி போட்டிருக்கிறது. இது வந்து கஞ்சி போட்டு ஐனிங் போயிட்டு வந்திருக்கு. எலிஃபேண்ட் இது இப்ப கட்டுறது இல்ல. இதுல ஒரே ஒரு இடத்துல வந்து மாட்டி கிழிஞ்சிருச்சு. அதனால வந்து மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால கட்டாம அப்படியே ஐனிங் போயிட்டு வந்ததோட இருக்கு. இது ஒரு புடவை, நார்மலான புடவை. இது வந்து காட்டன் மாதிரி கொஞ்சம் மொடன்னு இருக்கும். ஆனா இது காட்டன் இல்லை. அதோட சேர்த்து நான் வச்சிருக்கேன். இந்த புடவை தனியா எடுத்துடலாம். இது ரெகுலர் வியர் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் காட்டன் பாருங்க. ஒரு புடவை இதே போல இருக்கும். 2 கலர். இது காட்டன் ஷோரூம், பியூர் காட்டன். அஞ்சி போடலன்னா கட்டவே முடியாது. அப்படியே பிளாக் வித் மெரூன் ரொம்ப அழகா இருக்கும். இது இப்போ சம்மர்னால நான் இதெல்லாம் பேக் பண்றேன். கொஞ்சம் கூட டஸ்ட் படாம அப்படியே அழகா பேக் பண்ணிடலான்னு. இது வந்து இன்னும் கஞ்சி போடல. ஜெய்ப்பூர் காட்டன். இது வந்து பியூர், இப்போ புதுசா ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கே காதி காட்டன். அதுலயே வந்து பியூர் வந்து இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பார்டர் இது நம்ம கட்டிருக்கிறதே தெரியாது. இதெல்லாம் கஞ்சி போடணும். இப்போ வந்து இதெல்லாம் தனியா வைக்க போறேன். இது கஞ்சி போடல, இது கஞ்சி போடல. இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கோயிலுக்கெல்லாம் கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். இது காட்டன், கஞ்சி போடல. இது வந்து கோவில்ல வந்து ஏலம் எடுத்த புடவை. இது அதாவது சாமிக்கெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த புடவை. அது வந்து இந்த புடவை. இதுக்கும் வந்து இப்ப கஞ்சி போட வேணாம், ஏன்னா வந்து மழை வந்துருச்சு. அதனால இதை பிரிச்சிடலாம். இது போட்ட மாதிரி தான் இருக்கு. அது அப்படியே வந்து கலைஞ்சிட்டு இருக்கு. இது வந்து கலம்கரி காட்டன். கலம்கரி காட்டன். கிரீன் பார்டர் வந்து முந்தானை வந்து ப்ளூ. இந்த டிசைன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கலம்கரி காட்டன் சாரீஸ். உள்ள வந்து பேப்பர் இருக்கு. சத்தம் கேட்குது. ஐனிங் போயிட்டு வந்துருச்சு. இது இந்த சாரீ ஃபுல் வியூ இப்படிதான் இருக்கும். இது வந்து பார்டர். இது வந்து உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஐனிங் போயிட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஐனிங் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு பேக்ல போட போறேன். இது வந்து ஒரு புதுசு மாம்பழ கலர்னு எடுத்தேன். பார்த்தா வெந்தய கலர் வந்திருக்கு. இது காட்டுனது ஒன்று, எனக்கு வந்தது ஒன்று ஆன்லைன் ஆர்டர்ல. அதனால இது இன்னும் நான் கட்டலை. ஏன்னா இந்த கலர் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கு. ஓகேவா? இது இன்னும் புதுசு. இதெல்லாம் கூட நம்ம கஞ்சி போட்டதுலேயே வச்சிடலாம். ஏன்னா போட்டு தான் நமக்கு ஸ்டார்ச் வந்து போட்டு தான் சேல் பண்ணுவாங்க. இது அப்படியே வச்சிடலாம். இது வந்து காட்டன் பிராசோ. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஐனிங் போயிட்டு வந்துட்டு உள்ள பேப்பர் இருக்கு. ஆனா நான் மடிச்சு வைக்கும்போது இந்த இடத்த கசக்கிட்டேன். இப்போ வந்து பேக் பண்ண போறேன். அதாவது பேக்ல வந்து பேக் பண்ண போறேன். இது வந்து ஒரு நார்மலான saree. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய sarees இருக்கு. அதாவது காட்டாத sarees கொஞ்சம் இருக்கு. இது வந்து போச்சம்பள்ளியில வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நான் இதை வாங்கும்போது 1250 ரூபாய். நல்ல ஞாபகம் இருக்கு. டெம்பிள் பார்டர். இது வந்து நார்மலான saree. அதுக்குள்ளே இந்த பாப்பா இதை போட்டுருச்சு. இது வந்து ஒரு சென்னூர் சில்க் saree. சில்க். இது வந்து காட்டன் இல்லை. இப்போ நான் எடுத்து வச்சேன்ல அது. இது வந்து
காதி காட்டனில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. இது வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒரு தடவை வாங்கின அந்த புடவை. இதுவும் வந்து காட்டன் சாரியோட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரௌன் கலர் இருக்குது. இந்த க்ரீன் வந்து மகேஸ்வரி சில்க். இதுவும் காட்டன் பேஸ்டு, அதாவது காட்டன் மாதிரியும் இருக்கும், நமக்கு சிந்தட்டிக் மாதிரியும் இருக்கும். இதுவும் வந்து போச்சம்பள்ளி. இது வந்து பியூர் போச்சம்பள்ளி. 1250 ரூபா. அப்படியே நல்லா திக்காக இருக்கும். காட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அயனிங் போயிட்டு வந்திருக்கு. இந்த செக்குடு காட்டன் வந்து நார்மலான ஒரு காட்டன். கடையில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி வாங்கினேன். அதாவது இந்த கலர் வந்து நல்லா இருக்குன்னு ஒரு கொஞ்சம் கட்டிட்டு வேணா அம்மாவுக்கு கொடுத்துடுவேன். அம்மா இங்கே வந்தாங்கன்னா என்னைக்காவது எதனா வெளியே போகிறோம் அப்படின்னா கூட கட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுப்பேன். இது வந்து நார்மலான ஒரு காட்டன் தான். இது வந்து போச்சம்பள்ளி. இதுதான் விலை அதிகம். இது இந்த பக்கம் வந்து பாப்பா ஒன்று ஒன்றா எனக்கு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஜெய்ப்பூர் காட்டன். இதுவும் ஜெய்ப்பூர் காட்டன் தான். இது வந்து இன்னும் கட்டலை. இந்த வீடியோ வரத்துக்கு முன்னாடியே இது நான் கட்டிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி கட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். ஏதாவது இந்த பிளாக் வித் இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த புடவை கட்டிட்டேன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதெல்லாம் நான் அதை வந்து கட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு கலம்கரி காட்டன், பிளாக் கலர். இது வந்து ஒரு காதி காட்டன். இந்த பிங்க் கலர் வந்து கோட்டா காட்டன் சாரீ. இந்த கோட்டா காட்டன்லேயே வந்து இன்னொரு கலர் ஒன்று இருக்குது, எல்லோ மாதிரி இருக்கும். இது வந்து பிளாக் வித் கிரே வந்து முந்தான, பிளாக் வந்து ஜெய்ப்பூரி காட்டன். இதில் இருக்க டிசைன்ஸ் வந்து அஜ்ரக் டிசைன். இதெல்லாம் கொஞ்சம் விலை வந்து 700 அந்த மாதிரி இருக்கும், அதாவது ஜெய்ப்பூர் காட்டன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், அயனிங் சாரீ எல்லாம் ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்னு வச்சிட்டோம். வச்ச உடனே பார்த்தாக்கா சின்னதாக இருக்குது. எல்லாம் அயனிங் போயிட்டு வந்தது. இடமே வந்து நிறைய இருக்க மாதிரி இருந்துச்சு பேக்கில். சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லி வச்சு பார்க்கலாம் ஒரு தடவை அப்படி சொல்லி வச்சு பார்த்தா கீழே ஃபுல்லாக கேப் இருக்குது, மேலே ஃபுல்லாக பெரிய புடவையாக இருக்குது. இது என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு வச்சு சரி எத்தனை பத்துது அப்படியே வச்சு எடுத்து வச்சிடலான்னு பார்த்துட்டு, அப்புறம் பாப்பா என்ன பண்ணுச்சு, இல்லை வேணாம்மா, இது எல்லாத்தையும் வெளியே எடு, நம்ம கீழே பெரிய புடவையெல்லாம் வச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து மறுபடியும் அடுக்கணும். ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து கேப் இருக்க மாதிரி இருக்குது அடியில். நம்ம இப்படி வச்சாவே ஆடுற மாதிரி இருக்குது பேகு. சரி இது சரிப்பட்டு வராது, நம்ம எடுத்துடலாம். பெரிய சாரீ எல்லாம் ஃபஸ்ட்டு வைக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சாரியெல்லாம் வைக்கலாம். அது எப்படி இருக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு பெருசாக இருக்க சாரீ இருக்கும்ல, பெருசாக மடித்த சாரீ, அதையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அடுக்கிட்டோம். அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு இதுவாகவே இருந்தது, சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த சின்ன புடவையெல்லாம் வைக்கலாம் அப்படி சொல்லி சின்ன புடவை மேலே வச்சோம். அப்போ கூட அது சரிப்பட்டு வரல. அதாவது ஒன்று அயன் பண்ணாத சாரீ மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி மடிச்சிருந்தா அது ஓகேவாக இருக்குது. அயன் பண்ணது ஒரு சிலர் அயனிங் வந்து கொடுக்கும்போது ஒரு சிலர் வேறு மாதிரி மடித்து கொடுக்குறாங்க, பெருசாக மடிக்கிறதில்ல. அதனால் பெருசாக மடிச்சிருந்த சாரீ மட்டும் வந்து ஒரு பேக்கில் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சின்னதாக மடித்து கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் அயனிங் பண்ணுறவங்க. அதெல்லாம் என்ன பண்ணோம், இன்னொரு பேக்கில் வந்து ஒரு ஓரமாக அடுக்கிட்டு சைட்லலாம் வந்து என்ன பண்ணோம், அயன் பண்ணாத சாரியை வச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் கேப் விட்ட மாதிரியே வந்து வச்சோம். ஒரே பக்கமாக வச்சிட்டோம். ஏன்னா சைடு கேப்பில் வந்து அயன் பண்ணாததை வச்சுக்கலாம், கொஞ்சம் அசையாத மாதிரியும் இருக்கும் அப்படி பிளான் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்டா காட்டன். நிறைய ஒரு சில சாரீ காட்டியிருக்க மாட்டேன், ஒரு சில சாரீ இன்னுமே டெய்லி வியர் இருக்கும்ல அந்த இடத்துல வந்து கலந்துருக்கு. அப்படியே நம்ம சும்மா துவைச்சிட்டு மடித்து வைப்போம்ல, அந்த மாதிரி கலந்துருக்கு. அதெல்லாம் நான் எடுக்கலை, இந்த வீடியோவில் அது கூட காட்டலை. கொஞ்சமான சாரீ தான் காட்டியிருக்கேன். இன்னும் ஒரு 6-7 புடவைக்கிட்ட இருக்கும் ஷெல்ஃபில். நான் வந்து நிறைய புடவை வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே யாருக்காவது கொடுத்துடுவேன், அம்மாவுக்கு கொடுத்துடுவேன் மோஸ்ட்லி. ஏன்னா எனக்கு வந்து அடிக்கடி நம்ம வேலைக்கு போகிறனால வாங்கிட்டே இருக்கனால அம்மாக்கிட்ட கொடுத்துடுவேன். அம்மா வேணா வச்சுப்பாங்க, இல்லைன்னா வேறு யாருக்காவது கொடுத்துடுவாங்க. அதனால் நான் வந்து மோஸ்ட்லி கொடுத்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா மட்டும்தான் நான் வந்து வச்சுக்கிறது. இல்லை அது கட்டிக்கும்போது ஒரு மாதிரி நமக்கு தொல்லை பண்ணும், அதெல்லாம் கூட நான் கொடுத்துருவேன். இப்போ பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ மட்டும் 2 பேக் ஆயிருக்கு. இதில்
இன்னும் ஒரு சில சாரீஸ்லாம் ஷெல்ஃபில் இருக்குது. சரி, இதை கட்டிட்டு போயிடலாம். நான் இதை கட்டிட்டேன்னு சொன்னேன்ல, இதை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பிராசோ, காட்டன் பிராசோ தான் இந்த புடவை. க்ரீன் வந்து அயனிங் கொடுக்கணும், அதனால் வெளியே வச்சுட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அயனிங் கொடுத்து பத்திரமா வைக்கணும். இந்த பிங்க் புடவை வந்து ஷெல்ஃபில் மேலால் இருந்துச்சு. இந்த புடவையும் நான் உங்ககிட்ட காட்டலை. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புடவை யாருக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் கட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். இன்னும் அயனிங் பண்ணலை, கஞ்சியும் போடலை. என்கிட்ட இவ்வளோ காட்டன் சாரீஸ் தான் இருக்குது. நிறைய சாரீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கஞ்சி போட்டால் கூட சாஃப்ட் ஆகிட்டே போகும். அதெல்லாம் வந்து நான் கொடுத்துடுறேன். அம்மாவுக்கு யாருக்காவது கொடுத்துருவேன். மோஸ்ட்லி அம்மாக்கிட்ட கொடுத்துருவேன். அந்த மாதிரி கொடுத்துருவேன். இல்லை பிடிக்கலை இந்த டிசைன் அந்த மாதிரினாலும் கொடுத்துருவேன், யாருக்காச்சும் கொடுத்துருவேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? காட்டன் சாரீஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கா? அப்புறம் வந்து இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.